மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு வெற்றி தளபதியுடைய தலைமையில் தமிழகம் சிறப்பான முறையிலே எல்லா துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு அயராது உழைத்து வருகிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் மீது வைத்திருக்கிற பேரன்பு அளப்பெரியதாக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்திலே தஞ்சையிலே பேசுகிற போது, அடுத்து எனக்கு ஒரு ஜென்மம் இருக்குமேயானால் நான் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் விவசாயிகள் தங்களுடைய காளைகளை, காங்கியம் என்று சொல்லப்படுகிற உயர்தர காளைகளை இன்று இந்த கண்காட்சி கொண்டு வந்து பரிசுகளை பெறுவதற்காக விவசாயிகள் இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய இருவர் சார்பாக, சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக, இங்கே வருகின்றிருக்கிற அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் நம்முடைய துணிநூல் கதர்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு பாலாஜி அவர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆனந்த் மோகன் அவர்களும், சண்முகம் அவர்களும், சகோதரி சத்யபாமா அவர்களும், சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களும் இந்த நல்ல நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆண்டுதோறும் நடத்தி வருகிற இந்த கல்வி நிறுவனத்துடைய தலைவர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் மோகன் அவர்களும், அவருக்கு உறுதுணையாக பெரியசாமி அவர்களும் மற்றும் இதிலே பல்வேறு உறுப்பினர்களிலே கலந்து கொண்டு சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய பகுதியிலே வாழ்கிற மக்கள் காங்கியம் காளை, காங்கியம் கரை மாடுகள் என்று சொன்னால் உயர்தரமான காளை மாடுகள் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் மருத்துவ குணம் பெறுவதற்கு இங்கே இருக்கிற நம்முடைய பசுவின் பாலைத்தான் அருந்த வேண்டும் என்று மருத்துவ அறிவுரை வழங்கி வருகிறார்கள். குழந்தைகளுக்கே காங்கியம் பசுமாட்டின் மூலமாக பாலை கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர முடியும் என்பதை பல்வேறு புள்ளி விவரங்களை மருத்துவர் மூலமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கண்காட்சியில் நாங்கள் இருவரும் கலந்து கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா விவசாயிகளும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து கட்சிகளும் கர்நாடகாவில் ஒரே அணியில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் இருக்கணும். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள்லாம் பொதுவாக எல்லோரும் ஒருங்கிணைந்து தான் இந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதில் கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஒரு மாநிலத்திலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உதாரணம் காட்டி எங்களிடத்திலே கேள்வி கேட்பதை காட்டிலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய தமிழ் மக்களுக்காக தஞ்சை தரணிலே இருக்கின்ற காவிரி டெல்டா பகுதியிலே வாழுகிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கனவு. அந்த கனவு நிறைவேறுகிற காலம் நேற்றிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது வெற்றிகரமாக நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் காலம் இன்றைக்கு பொற்காலமாக அது அமையும். மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். இல்லை, அவர் வாய் திறந்தால் பல பேருக்கு ஆபத்து வருகிறது. ஆகவே தான் வாய் திறப்பதில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.